ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பச்சை மிளகாய் சேர்த்து அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஈஸியாகவே சீக்கிரமாகவே வெந்துடும். அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வர கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரை நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோட லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு சில்லி பவுடர், பிரியாணி மசாலா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. மசாலா சிக்கனில் பிடிக்கிற வர 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி கூட மீதி கிளாஸ் தண்ணி இருந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுங்க. அந்த தண்ணி இல்லாததுக்கப்புறம் தம் போட்டுக்கோங்க. மூடி போட்டு தம் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து பாருங்க, பிரியாணி ரெடி.